எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் திமுகவை தீய சக்தி என்று கடுமையாக சாடிய விஜய். திமுக என்ற தீய சக்திக்கும் தாவேகா என்ற தூய சக்திக்கும் இடையேதான் போட்டி என்றும் ஈரோடு பரப்புரையில் பேச்சு. களத்திலேயே இல்லாதவர்களை எதிர்க்கும் ஐடியா இல்லை. திமுகவும் பாஜகவும் மட்டுமே தாவேகாவுக்கு எதிரி என மீண்டும் திட்டவட்டம். ஈரோட்டில் நடந்த மக்கள் சந்திப்பு இதுவரை இல்லாத மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் தந்துள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ததாக காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்து தாவேகா தலைவர் விஜய் பதிவு. பத்திரிகையாளர்களை விஜய் சந்திப்பதுண்டா என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. திமுக ஒரு தீய சக்தி என்று விஜய் கூறியது குறித்த கேள்விக்கு பதில். திமுகவின் பி டீம் விஜய் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம். விஜய் மாஸ் மட்டும் காட்டுவதால் என்ன பயன் என்றும் கேள்வி. விஜய்க்கு அடுக்குமொழியில் பேச யாரோ கற்றுத்தந்துள்ளனர். திமுக தீய சக்தி என்ற விஜயின் பேச்சு குறித்த கேள்விக்கு திமுக தலைவர் திருமாவளவன் பதில். புதிய ஊரக வேலை திட்டத்தால் மாநிலங்களுக்கு கடுமையான நிதிச்சுமை ஏற்படும். கூட்டாட்சி தத்துவத்தை அழிக்கும் வகையிலான இச்சட்ட முன்வடிவை திரும்ப பெற வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். ஊரக வேலை திட்ட விவகாரத்தில் ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒத்து ஊதுகிறார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சித் தலைவர் எதிரி கட்சி தலைவராகவே செயல்படுவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். தீய சக்திகளிடம் சிறுபான்மை மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது. அரசியலில் சிலர் பரம்பரையாக பதவியை அனுபவித்து வருவதாகவும் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. டெல்லியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் சந்திப்பு. நைனா டெல்லி பயணத்தை தொடர்ந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்த அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள். திருப்பூர் மாநகராட்சி சார்பில் சின்னகாளிபாளையத்தில் குப்பை கழிவுகள் கொட்டப்படுவதற்கு எதிர்ப்பு. போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அண்ணாமலை உள்ளிட்டோர் கைது. நிதி அமைச்சராக இருந்தவருக்கு சொத்து விவரம் நினைவில்லையா? முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழ்நாட்டில் வேளாண் துறை தொடர்ந்து 2வது ஆண்டாக மைனஸ் வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். திருவண்ணாமலையில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு சரளை மண் திருடப்பட்டதாக சீமான் குற்றச்சாட்டு. மண் திருட்டுக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கண்டனம். திருப்பரங்குன்றம் தீபத்தூர் சர்ச்சை தொடர்பான வழக்கு அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம். சென்னையில் ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். கிராமப்புற வேலைவாய்ப்பு தொடர்பான புதிய மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். காந்தியின் கொள்கைகளை மோடி அரசு நிறைவேற்றி வருவதாக அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேச்சு. கிராமப்புற வேலைவாய்ப்பு மசோதாவில் காந்தி பெயரை நீக்கியதை எதிர்த்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். மசோதாவின் நகலை அவைக்குள் கிழித்தெறிந்து எதிர்ப்பு.
ஓமனுடன் இந்தியா வரியற்ற வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்து. பிரதமர் மோடிக்கு உயரிய விருதை வழங்கி கௌரவித்த ஓமன். இருநாட்டு உறவை வலுப்படுத்தியதற்காக பிரதமர் மோடிக்கு விருது. வெறுப்புணர்வு பேச்சுகள் பதிவுகளை கட்டுப்படுத்துவதற்கான மசோதா நாட்டிலேயே முதன்முறையாக கர்நாடகா சட்டமன்றத்தில் நிறைவேற்றம். 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம், 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும் மசோதா. காற்று மாசை கட்டுப்படுத்த தலைநகர் டெல்லியில் அமலுக்கு வந்த புதிய விதிகள். பிற மாநிலங்களில் இருந்து பழைய கார்கள் நுழைய தடை. சான்று பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை. தேசிய தினத்தை கோலாகலமாக கொண்டாடிய கத்தார். அணிவகுப்பு, விமான சாகசங்கள் என்று களை கட்டிய விழா. தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 99,520 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 2 ரூபாய் அதிகரித்து 224 ரூபாயாக நிர்ணயம். நீலகிரி, கொடைக்கானல் பகுதிகளில் உறைபனி ஏற்படும். சென்னையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.